ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயேக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக 4 வாக்கியம் பார்த்துட்டோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. இப்போ 5வது வாக்கியம் திருப்பதி பெருமாளை பற்றின ஒரு வாக்கியம். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. தொண்டைமான் சக்கரவர்த்தி அவர் பரம பெருமாள் பக்தர். தொண்டைமான் சக்கரவர்த்தி அவர் பரம பெருமாள் பக்தர். எப்போதுமே நாம ஜபம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். அவரோட ஆட்சியில் எல்லா பிரஜைகளும் பெருமாள் பக்தராகவே இருந்தவர். அவரோட ஆட்சியில் ராஜ்யத்தில் ஒரு கிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு ஏழை பிராமணன் இருந்தாராம். கிருஷ்ண சர்மாவோட தகப்பனார் அவரோட முதிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆசை, அவரோட சரீரத்தை கங்கையில் விடணும் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் ஊரை விட்டு கங்கைக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ எதுவுமே கிடையாது. நடந்து தான் போகணும், யாத்திரையாக போகணும், நடந்து போகணும். பல நாட்கள் ஆகும் அந்த ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாகிடுத்து, முதியவர். அண்ட் அவருக்கு அந்த சக்தி கிடையாது நடந்து போகிற அளவுக்கு. ஸோ அதனால் அவர் ஒரு நாள் கிருஷ்ண சர்மாவை கூப்பிட்டு சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு கங்கையில் தான் என் சரீரத்தை விடணும்னு ஆசை, ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு இப்போ கிடைக்காது. நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட அஸ்தியாவது நீ கங்கையில் கரைச்சிரோ அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதே மாதிரி அவர் அதை சொல்லி கொஞ்சம் சில நாட்களில் அவர் இறந்துட்டார். கிருஷ்ண சர்மா அவரோட தகப்பனோட ஆசைப்படி அவர் அந்த அஸ்தியை கங்கையில் கரைக்கணும்னு நிர்தாரம் பண்ணார். ஆனால் அவரோட மனைவியும் குழந்தையும் எங்கே விட்டுட்டு போகிறது? தனியாக அவளை அந்த இடத்துல விட முடியாது, அவள் வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இந்த கங்கைக்கு போகிறதுன்றது நடந்து போகணும், பல நாட்கள் ஆகும், 1 மாதம் 2 மாதம் ஆகும் போயிட்டு வரத்துக்கு. அப்போது அந்த 1 மாதம் 2 மாதம் இவளை தனியாக விட முடியாதேன்னு சொல்லிட்டு அவர் யோஜனை பண்ணாராம், நம்ம தொண்டைமான் சக்கரவர்த்தியிடம் இவா 2 பேரையும் ஒப்படைச்சிட்டு போகலாம், அவர் பார்த்துப்பார், போயிட்டு நம்ம அவளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார். ஸோ அதனால் மனைவியும் குழந்தையும் ஐஷன் போயிட்டு தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவோட கடைசி ஆசையின்படி நான் அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு நான் கங்கைக்கு போகிறேன், போய் கங்கையில் கரைச்சிட்டு நான் பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு நான் வரேன், அது வரைக்கும் என்னோட மனைவியும் குழந்தையும் இங்கே பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். தொண்டைமான் சக்கரவர்த்தியும் ஓஹோ பேஷா நான் பார்த்துக்கிறேனே, நீ கவலைப்படாத, உன் காரியத்தை நல்ல காரியத்தை பண்ணிட்டு வா, இது பண்ணுறதுல எனக்கும் ஒரு புண்ணியம் உண்டு, நான் அதனால் உன்னோட மனைவியும் குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வழி அனுப்பிச்சி வச்சார். கிருஷ்ண சர்மாவும் அங்கேருந்து கிளம்பிட்டார். ராஜாவும் ஒரு அதிகாரி, அவரோட அரண்மனையில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இவாளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடு, இவா இப்போ இந்த நம்ம அரண்மனையில் கிருஷ்ண சர்மா வர வரைக்கும் இருப்பா, அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டார். கிருஷ்ண சர்மா போய் அவள் அப்பாவோட அஸ்தியை கரைச்சிட்டு பெருமாளோட தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் திரும்பவும் வந்தார். நேராக தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட நான் என்னோடய வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டேன், எனக்கு இப்போது என்னோட மனைவியும் குழந்தையும் திரும்பி அனுப்பிச்சுடுங்கோ, நான் அவளை கூட்டின்னு ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அவள் மனைவியும் குழந்தையும் இங்கே விட்டது ஞாபகமே வருது. அவரோட ராஜாங்க காரியத்தில் இதை மறந்து போயிட்டார். ஒரு அதிகாரியிடம் ஒப்படைச்சிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் இவர் நடுவில் போய் பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு தோணலை, இவரும் பார்க்கவில்லை.
ஸோ உடனே இவருக்கு டக்குன்னு தோணித்து, ஐயோ நம்ம விட்டோமே. அப்போ உடனே இவர்கிட்ட சொன்னால், நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருங்கோ, நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண சர்மா இருக்க சொல்லிவிட்டு இவரை எங்கே அந்த மனைவியும் குழந்தையும் இருக்க சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே வந்து இவருக்கு பரம ஷாக். அங்கே என்னென்னா, அவள் 2 பேரும் எலும்பு கூடா கீழே கிடக்கிறான். என்னென்னா, இந்த அதிகாரி அவளை பார்த்துக்காம அப்படியே விட்டுட்டு அவளுக்கு எந்த விதமான சாப்பாடு எதுவும் இல்லாமல் அப்போ அவள் வந்து இறந்து போய் அவள் எலும்பு கூட அங்கே இருக்கா. ராஜா பார்த்தார், பதறினார், ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேர திரும்பி கிருஷ்ண சர்மா கிட்ட வந்துட்டு, உங்கள் மனைவியும் குழந்தையும் திருமலை பெருமாளை தரிசிக்க போயிருக்கா, நான் வந்த உடனே நான் அவளை கூட்டின்னு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். சொல்லிவிட்டு இவர் வந்து இவரோட அரண்மனையில் சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது, திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு. ஸோ அந்த சுரங்கப்பாதை வழியாக அவர் நேர திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ண போகிறார். அப்படியே கதறர், பெருமாள் முன்னால் நின்று அப்படியே கதறர், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோடய தப்புக்கு நீங்கள் எந்த தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்கோ, என்னோடய ராஜ்யத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கோ, என் உயிரையே எடுத்துக்கோங்கோ, ஆனால் நான் அந்த வாக்கு கொடுத்தேன் கிருஷ்ண சர்மாவுக்கு, அவளோட மனைவியும் அவள் குழந்தையும் நல்லா காப்பாற்றி கொடுப்பேன், நல்லா பார்த்துப்பேன், நல்லா காப்பாற்றுவேன்னு. அவள் இப்போ இறந்து இருக்கா, அவளை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருங்கோ அப்படின்னு கதறர். கதறின உடனே பெருமாள் இறங்கி உடனே அவர் வந்து நல்ல திருமணோட சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறார் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. காட்சி அளித்து, நீ கவலைப்படாத, இந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் அவள் மேலே தெளி, அவளுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து அனுப்புகிறார் பெருமாள். தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஆனந்தம். வந்து நேர வரார், இந்த 2 எலும்பு கூடு மேலே தீர்த்தத்தை தெளித்தா அவள் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி 2 பேரும் எழுந்துக்கிறாள். எழுந்த உடனே இவர் வந்து அவளை வந்து சாஷ்டங்கமாக நமஸ்காரம் பண்ணி, என்னை மன்னிச்சிரு தாயே, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை வந்து பார்க்காம விட்டதுனால நீங்கள் இறந்து போயிட்டேள், இப்போது திருமலை பெருமாளோட அனுகிரகத்தால் உங்களுக்கு திரும்பியும் உயிர் கிடச்சிது அப்படின்ன உடனே அவள் கை கூப்பி சொல்கிறா, உங்களோட அருளால் எனக்கு வந்து பெருமாளோட அனுகிரகம் கிடச்சி எனக்கு உயிர் கிடச்சிருக்கு, அது பரம பாக்கியம் அப்படின்னு சொல்லி கை கூப்புறான். உடனே தொண்டைமான் சக்கரவர்த்தி கிருஷ்ண சர்மா கிட்ட வந்து எல்லாம் நடந்த உண்மையும் சொல்லி, இப்படி நடந்தது, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண சர்மா சொல்கிறா, ஐயோ ராஜா, நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு முதல்ல கிடச்ச மனைவியும் குழந்தையும் என் கர்மத்தால் நான் பெற்ற மனைவி குழந்தை. இப்போ வந்து எனக்கு கிடச்சது வந்து திருப்பதி பெருமாளோட வரப்பிரசாதம். இப்போ நம்ம திருப்பதி கோவில் போகிறோம், அங்கே கோவிலில் நமக்கு வந்து தீர்த்தம் கொடுக்குறா, அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறோம். லட்டு கொடுக்குறா, பரம சந்தோஷத்தில் அதை பிரசாதமாக ஏற்றுக்கிறோம். ஒரு பெருமாள் மேலே சாத்தின துளசி மாலையை கொடுத்தான்னு அவ்வளோ பிரமாதமாக நமக்கு பிரசாதம்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பெருமாளோட அனுகிரகத்தால் இறந்து போன இந்த தாயும் குழந்தையும் பெருமாளோட அனுகிரகத்தால் உயிர் பொழைச்சி வந்திருக்கானா அந்த பிரசாதம், இது எப்பேற்பட்ட பிரசாதம் எனக்கு இப்போ கிடச்சது வந்து எனக்கு பெருமாளோட பிரசாதம், அதனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கேள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ண சர்மா வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட சொல்கிறாராம். ஸோ இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை அழகாக வந்து ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை பெருமாள் மேலே இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணினாலும் என் பெருமாள் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால தானே ஓடினார் பெருமாள் கிட்ட. அந்த பெருமாள் இவரை கைவிடவே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உணவு இல்லாமல் ஒரு 7 நாள் இருந்துடலாம், தூக்கம் இல்லாமல் 2 நாள் தான் இருக்க முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. நம்மளே வந்து நைட்டு படுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் டேக்கு நம்ம யோசிச்சு வைக்கிறோம், இதெல்லாம் பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், இன்றைக்கி இது பண்ணணும், அது பண்ணணும்னு. எந்த நம்பிக்கையில் எந்த இதில் நம்ம அப்படி யோசிக்கிறோம்? இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம நாளைக்கு கார்த்தால எழுந்துப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தானே நம்ம அதை செய்கிறோம்.
அதே மாதிரி கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். அந்த பக்தி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். அண்ட் அந்த பக்தி இருந்ததுன்னா அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டான், என்றைக்குமே கைவிட மாட்டான். இந்த ஒரு விஷயத்தை தான் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் சொல்கிறாளாம். இந்த மாதிரி அந்த மாதிரியான நம்பிக்கை எனக்கு இல்லையே, இந்த வைத்தமாநிதி பெருமாள் என்னை ஃபுல்லாக காப்பாற்றுவா அப்படின்ற நம்பிக்கை இருந்துன்னா நான் இந்த ஊரை விட்டு போவேனா? இல்லையே சுவாமி, அடியாள் முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். இதை கேட்டதும் ராமானுஜர் கண்ணில் அப்படியே ஆனந்த பாஷ்பம். ஏன்னா அவருக்கும் திருப்பதி திருமலை பெருமாளுக்கும் பயங்கர நெருக்கமான சம்பந்தம் உண்டு. அவர் நிறைய காலத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு திருப்பதி பெருமாளோட. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நான் தனியாக தான் நான் சொல்லணும், இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறதில்ல. தனியாக ராமானுஜரோட திருப்பதி பெருமாளோட சம்பந்தத்தை நான் தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பெண் பிள்ளை சொன்னது ஆனந்தத்தை கொடுத்துதான் ராமானுஜருக்கு. பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.